ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோஸ் செடியோட விதை. உங்களில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். முதல் டவுட் என்னென்னா, ரோஸ் செடியில் முதல்ல விதை வைக்குமா? ரெண்டாவது, ரோஸ் செடியை நம்ம ஏன் விதை மூலயமா வளர்க்குறதில்ல? இதுக்கான பதில் இது தான். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் செடியில் ஏன் விதை வைக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம விதை வைக்கவே விட மாட்டோம். அதுக்கு முன்னாடி பூக்களை அறுவடை பண்ணிவிடுவோம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த செடி விதையை வைக்காது. ஒரு சில செடி மூணாவது பார்த்திங்கன்னா, அந்த விதை வைக்கிறதுக்கு உண்டான காலநிலைகள் இருக்காது, அதனால் விதைகள் வைக்காது. இப்போ நம்ம ஏன் ரோஸ் செடியை விதை மூலயமா வளர்க்குறதில்ல அப்படின்னா, அது விதையிலேருந்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா கட்டிங், லேயரிங், கிராஃப்டிங் மூலயமா நம்ம வளர்க்க ஆரம்பிக்கிறோம். அதாவது ஒட்டு கட்டுறது மூலயமாவோ பதியம் பண்ணுறது மூலயமாவோ நம்ம ரோஸ் செடியை வளர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் செடியை ஹிப் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு ரோஸ் செடியை பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரோஸ் செடியோட விதை.